ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் சுட சுட இட்லியோட தண்ணி மாதிரி ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம செய்கிற சட்னி மாதிரி இல்லை, இது ரொம்ப ஆரோக்கியமான சட்னி. இது நம்மளோட உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த சட்னி ஒரு நிரந்தர தீர்வுன்னு சொல்லலாம். வீடியோவுக்கு போயிட்டு அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காவை சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதில் 2 இல்லாட்டி 3 மீடியம் சைஸ் நெல்லிக்காவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காயில் அதிகமான துவர்ப்பு தன்மை இருக்கனால அது நம்மளால் பச்சையாக சாப்பிட முடியாது. அதனால இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். துவர்ப்பு தன்மையை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகமாக இஞ்சி சேர்த்துக்கிட்டீங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 இல்லாட்டி 4 பூண்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷானது சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி சின்ன துண்டாக சேர்த்துக்கோங்க. உப்பு உங்கள் சுவைக்கேற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா முதல்ல கொரப்பாக அரைச்ச பிறகு அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. வழக்கமாக நம்ம சட்னிக்கு பச்சை மிளகா சேர்த்து தான் அரைப்போம். நான் இன்றைக்கி பச்சை மிளகா சேர்க்காமல் இஞ்சி பூண்டோட காரத்துக்கு இந்த சட்னி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நெல்லிக்காயில் அதிகமான விட்டமின் சி, கால்சியம், அயர்ன், ஃபாஸ்பரஸ், ஃபைபர், கார்போஹைட்ரேட்ஸ்னு எல்லாமே இருக்குது. இது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரே ஒரு காய் நிரந்தர தீர்வாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சட்னினால தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நெல்லிக்காவை டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுக்கிறனால நம்மளோட நரம்புகள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அதே நேரத்தில் ரத்தோட்டம் நல்ல சீராக இருக்கும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நெல்லிக்காய் ஜூஸ் டெய்லி குடிக்கணும். இதில் அதிகமான நார்ச்சத்து இருக்கனால சர்க்கரை நோயாளிகளும் டெய்லி இதை எடுத்துக்கணும். நெல்லிக்காய் ஜூஸோட தேன் கலந்து சாப்பிடும்போது நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். குழந்தைங்க இதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஞாபக சக்தி கூட நல்லா அதிகரிக்கும். முடி நல்லா வளரும். நல்ல கருமையான நல்ல ஆரோக்கியமான அடர்த்தியான முடி வேணும்னா நெல்லிக்காவை டெய்லி எடுத்துக்கணும். நம்மளோட சருமமும் நல்ல பளபளன்னு இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு நான் அடுப்பில் இரும்பு பேனாக வச்சுருக்கேன். நல்லா சூடானோன்னு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடானோன்னு கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 4-5 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப அருமையான நெல்லிக்காய் தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த நெல்லிக்காய் தண்ணி சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லியில் நல்லா ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். நெல்லிக்காயில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால நம்மளோட கண்ணில் உள்ள ரெட்டினாவை பாதுகாப்பாக வச்சுருக்குது. இந்த நெல்லிக்காவை யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னா, ரத்தத்தில் சர்க்கரை லெவல் குறைவாக இருக்கவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் சரி, அதே நேரத்தில் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.